அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்தப்பறம் யூடியூப்ல வீடியோவா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ யூடியூப் வீடியோக்கு அப்புறமா யூடியூப் ஆடியோ வந்துச்சு. ஸோ யூடியூப்ல ஊர்லாப்பட்ட ஆடு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பூம் ஆனது தான் வந்து ஸ்பாட்டிஃபை. ஸோ ஸ்பாட்டிஃபைல வந்து பாட்டு கேட்டால் ரெக்கமெண்டேஷன்லாம் நல்லா இருக்கும், பேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை மாதிரியே ஜியோ சவானு, அப்புறம் வந்து அமேசான் பிரைம் மியூசிக், இந்த மாதிரி ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸ்பாட்டிஃபை அளவுக்கு மற்ற மியூசிக்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபைல பல தம்பிகள் ஆப்ஸ்லாம் வச்சு ஸ்பாட்டிஃபையை வந்து ஃப்ரீயாகவும் ப்ரீமியம் கட்டி கேட்கறவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஊடல வந்து தான் அப்படி சொல்ல மாட்டேன். நம்ம ஆரம்ப காலத்துல இருக்குது. பட் வந்து இதுக்கு ஊடல ட்ரெண்ட் ஆனது ஆப்பிள் மியூசிக். ஸோ ஆப்பிள் மியூசிக்ல வந்து பாட்டு கேட்டா வந்து நல்லா இருக்கும், ஹைரஸ் ஆடியோ குவாலிட்டி இருக்கும், வந்து லாஸ்ட்லெஸ் தான் நீங்க கேட்கலாம், 24 பிட்ல கேட்கலாம்னு சொல்லிட்டு நல்ல பிட்ல கேட்கலாம், அந்த மாதிரி வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாங்க. ஸோ வந்து நானும் பர்சனலா வந்து அந்த வீடியோ தான் பார்த்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ ஞான உதயம் எப்போ வந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஏர்டெல் யூசர், அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அந்த ஆப்பிள்ல பாட்டு கேட்டால் தான் நான் வந்து நல்லா இருக்கும், மற்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மோட ஆப்பிள் வந்து ஒரிஜினல் ஹைரஸ் லாஸ்ட்லெஸ் வீடியோ ஆடியோ வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நீங்கள் ஆப்பிள் மியூசிக்ல வீடியோஸ்மே பார்க்கலாம், ஒரு சில வீடியோஸ்மே வருது. ஸோ ஹைலஸ் லாஸ்ட்லெஸ் ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வந்து டால்பி அட்மாஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் ஆரம்ப காலத்தில் நம்பலை. ஏன்னா நமக்கு பாட்டு கேட்டால் வந்து நல்ல பேஸ் இருக்கணும், நம்ம வந்து அதான் வைப்போம். பட் வந்து ஆப்பிள் மியூசிக்கும் மற்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா டியூனிங்ஸே வந்து நீங்கள் யூடியூப்பில் கேட்டால் ஒரு அஃபிஷியலாக ஒரு யூடியூப்பில் வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற டியூனிங்ஸும் நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் இருக்கிற டியூனிங்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில மியூசிக்ஸ்லாம் வந்து அந்த யூடியூப் வீடியோ அஃபிஷியல் வீடியோலவே வரல. பட் வந்து நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டிங்கன்னா அந்த டியூனிங்ஸ்லாம் கேட்க முடியுது. ஸோ இதனால தான் வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயே வந்து மந்த்லி வந்து 49 ரூபா சம்திங் வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் ஒரு மாதத்துக்கு மட்டும் ஆப்பிள் மியூசிக்கே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் மியூசிக் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பட் எண்ட் ஆஃப் டேல வந்து இப்போ ஒரு காலத்தில் ஸ்பாட்டிஃபை பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க, இப்போ ஆப்பிள் மியூசிக்கை பெருமையாக பேசுகிறாங்க. பட் இதுவுமே வந்து ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும், ஸோ ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கையில் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் நம்ம ஆப்பிள் மியூசிக் போட்டு நான் வந்து பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.